எல்லா விஷயங்கள்லயும் தன்னோட ஆட்டிட்யூட காட்டக்கூடிய கடகம், காதல்னு வரும்பொழுது அந்த இடத்துல கோட்ட விட்டுரும். இது கடகம் தெரிஞ்சுக்கிற ஒரு தன்மை எல்லாமே ரொம்ப அதிகம். அதே நேரத்தில தான் உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கடகம் பொசசிவா மாறிடும். அங்க தான் கடகத்துக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும். ஸோ ரொம்ப அதிகமான பொசசிவா மாறும்பொழுது, ஒரு கட்டத்தில தன்னோட லைஃப் பார்ட்னர் வந்து வெறுத்துருவாங்க கடகத்த. ஏன்னா, அந்த அளவுக்கு பொசசிவா இருப்பாங்க. எது செஞ்சாலும் அதில இருக்கக்கூடிய மிஸ்டேக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தான் யார வந்து உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்களோ, அவங்கள எப்பவுமே தான் கட்டுப்பாடத்திலேயே வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் கடகத்துக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ உயிரா உருகி, மனம் உருகி காதலிச்சாலும், கடகத்த பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை வந்து என்னைக்குமே ஒரு தனிமையில தான் இருக்கும். தன்னை சுத்தி எல்லா உறவுகளும் இருக்கும். ஆனா இருக்குமே தவிர, தனக்காக யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்த ஒரு நாள் கடகம் வந்து அனலைஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு மெசேஜ் பொறுத்தவரைக்கும், எப்பவுமே சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள தான் அதிகமா ஈடுபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து தன்னுடைய உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய உறவுக்கா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, நேரத்த ஒதுக்க முடியாம போகும். அப்படி நேரத்தில தான் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களோட எல்லா தேவையும் கடகம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கடகம்.